இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிற ரெசிபி பிஸ்தா பருப்பு பொடி. எப்பயுமே ஒரே மாதிரி பருப்பு பொடியாக பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பிஸ்தா பருப்பு பொடியை பண்ண போகிறோம். பிஸ்தா பருப்பில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம மெமரி பவருக்கும் ரொம்பவே நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்ல எனர்ஜி தரும். அதனால இந்த பொடியை நம்ம டெய்லி டயட்டில் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஹெல்தியான சூப்பர் டேஸ்டான பிஸ்தா பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்தா பருப்பு பொடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. லேசாக சூடானதும் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பிஸ்தா பருப்பு பொடிக்கு சேர்க்க போகிற எல்லா பொருளையுமே நான் மெஷர்மெண்ட்ஸில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி மெஷர்மெண்ட்ஸில் எடுக்க முடியாதவங்களுக்கு ஸ்பூன் கணக்கில் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஸ்பூன் கணக்கில் கூட எடுத்துக்கோங்க. பிஸ்தா பருப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பச்சை கலரில் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் பொடி கொஞ்சமாச்சும் பச்சை கலரில் வரும். பிஸ்தா பருப்பை 50 கிராம் அளவு எடுத்து சேர்த்துருக்கேன் மொத்தமாக. நீங்கள் ஸ்பூன் கணக்கில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது சேர்த்த பருப்பை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பில் சூடேறி கொஞ்சம் மொறுமொறுப்பாக வந்தால் மட்டும் போதும். அந்த 2-3 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கொஞ்சம் அதிகமாக வறுத்து எடுத்துட்டோன்னா பருப்பில் லேசாக கசப்பு தன்மை வந்துடும் நம்ம பொடி பண்ணும்போது. இப்போது நான் சேர்த்த பிஸ்தா பருப்பை 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துட்டேன். வறுத்து எடுத்த பருப்பை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. அதே கடாயில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 15 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்பூன் கணக்குக்கு எடுக்க போகிறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை பொறுத்த வரைக்கும் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து விடணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் இதையும் பிஸ்தா பருப்போடு எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. அடுத்ததாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நான் ஒரு 10 கிராம் அளவு எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் கணக்குக்கு உளுந்தம்பருப்பை 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற ஸ்பூன் கணக்கு எல்லாமே நீங்கள் பிஸ்தா பருப்பை எந்த ஸ்பூனில் எடுத்தீங்களோ அதிலேயே தான் எல்லாத்தையுமே எடுக்கணும். அதே மாதிரி வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பை லேசான பொன்னிறமாக வர அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வந்ததும் எடுத்து தனியாக வச்சு ஆற விட்டுருங்க. அதே கடாயில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா, காஞ்ச மிளகா ஒரு 10 கிராம் அளவு எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அளவுகளில் எடுக்காமல் ஸ்பூன் கணக்கில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 வரமிளகா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பொடியை நீங்கள் செஞ்சு தர போகிறீங்கன்னா இதில் பாதி அளவு மட்டும் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க போதும். வரமிளகாயை பொறுத்த வரைக்கும் நம்ம மொறுமொறுப்பு பதம் வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். நல்லா வறுத்த வரமிளகாயை இதையும் பருப்போடவே சேர்த்து ஆற விட்டுருங்க. அடுத்ததாக வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள் ஒரு 8 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். ஸ்பூன் கணக்குக்கு எடுக்கிறவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துக்கோங்க. எள்ளை பொறுத்த வரைக்கும் எள் நம்ம சேர்த்த உடனே லேசாக வெடிக்கிற சத்தம் வந்தால் போதும், அதை தனியாக எடுத்து ஆற விட்டுடலாம். அடுத்ததாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. நான் நல்லா கழுவி எடுத்த கருவேப்பிலை இலையை 5 கிராம் அளவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அளவுகளில் எடுக்காதவங்க ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கூட கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஃபுல் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். இலை நல்லா சுருண்டு வந்துடும். ஒரு இலையை எடுத்து நீங்கள் நொறுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக நொறுங்கினா போதும். இதை நம்ம ஆற விடும்போது இன்னும் நல்லாவே முறுமுறுப்பாக வந்துடும். இதையும் பருப்போடவே எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். அடுத்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் 2.5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் கணக்குக்கு எடுக்கிறவங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்த சீரகத்தையும் வறுத்து விட்டுக்கோங்க. சீரகத்தை வறுக்கும் போது அது வறுத்த வாசனை வரும். அது வந்ததுமே எடுத்து வச்சுட்டு இதையும் ஆற விட்டுடலாம். இப்போ வறுத்த பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் வறுக்கணும், மொத்தமாக சேர்த்து வறுத்துறாதீங்க. அதே மாதிரி வறுத்த எல்லாத்தையுமே நம்ம முழுசாக ஆற விடணும். அப்படி முழுசாக ஆற விடாமல் லேசாக சூட்டில் அரைச்சா கூட எண்ணெய் விட்டுரும். பொடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கும் அங்கங்கே. நான் நல்லா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே இதை ஆற விட்டு வச்சுருக்கேன். இப்போ ஆற விட்ட பொருள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். எல்லா மசாலா பொருளையும் ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு மெதுவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த பொருள் எதையுமே நம்ம எண்ணெய் சேர்த்து வறுக்கலை, அதனால கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கூட ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ஆனால் எண்ணெய் சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை குறப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல நைஸ் பவுடராகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ அப்படி இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் ஒரு 30-40 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இதை நீங்கள் வெளியில் வைக்க போறீங்கன்னா ஒரு 15-20 நாள் வரைக்கும் வச்சுக்கோங்க. சாதத்துக்கு நெய்யோட மிக்ஸ் பண்ணியும் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி கூட பொடி இட்லி மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண இந்த பிஸ்தா பருப்பு பொடியை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பேனோட சூட்லேயே இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நெய்யில் கலந்து விட்டுக்கலாம்.
இட்லியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுட்டு எடுத்திருக்கேன், மினி இட்லி மாதிரி. அப்படி இல்லைன்னா பெரிய இட்லியை கூட நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இட்லியை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நெய்யிலையும் பொடியிலையும் இட்லியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெய்யிலையும் இட்லி பொடியிலையும் இட்லி வந்து நல்லா கூட்டாகி பிஸ்தா பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. டெய்லி டயட்டில் இந்த ஹெல்தி பொடி சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்பும் நேச்சுரலி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பிஸ்தா பருப்பு பொடி ரெசிபி நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.